திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு மருத்துவமனையில் உடற்குறாய்வு செய்வதற்காக 8 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கும் அவல நிலை உள்ளது. ஆரணி அருகே ஒண்டிக்குடிசை பகுதியில் விவசாயி ஒருவர் மயங்கிய நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக அறிவித்து உடற்குறாய்வு செய்ய வேலூர் அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரைத்தனர். ஆனால் அதன் பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சடலத்தை பக்கத்தில் வைத்துக் கொண்டே மற்ற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. 8 மணி நேரத்திற்கும் மேலாக இறந்தவரின் சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்காததால் உறவினர்கள் இன்னலுக்குள்ளாகினர். இந்நிலையில் அரசு மருத்துவமனைகளில் போதிய உள்கட்டமைப்பு வசதிகள், அமரர் ஊர்தி சேவை ஆகியவை இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டால் அரசு மருத்துவமனைகளில் எவ்வித வசதிகளுமின்றி பொதுமக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். உடற்குழு ஆய்வு இங்கே பண்ண முடியாது, வேலூருக்கு தான் கொண்டு போகணும் அப்படின்ட்டு அங்கே கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போகிறதுக்கும் சுமார் 8 மணி நேரம், காலையிலேருந்து 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அந்த பாடி அங்கேயே இருக்குது. அதை வச்சுக்கினே பக்கத்து பெட்டில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அவசரம்னு வந்தால் இங்கே முழுமையான சிகிச்சை கிடைக்கிறது இல்லை, எந்த ஒரு உபகரணமும் இல்லை, மருத்துவர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. மருத்துவர்கள் அலட்சியமாக பதில் சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா வண்டி நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றாங்க. 28வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள விசைத்தறி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக கோவை மற்றும் திருப்பூர் பகுதிகளில் பல்வேறு தரப்பினரும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சட்ட பாதுகாப்புடன் கூடிய புதிய கூலி உயர்வு, மின்கட்டண உயர்வு ரத்து உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கூலிக்கு பணியாற்றும் விசைத்தறி உரிமையாளர்கள் சார்பில் கடந்த 28 நாட்களாக காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது. இந்நிலையில் இதற்கு வலு சேர்க்கும் வகையில் திருப்பூர் மாவட்டம் தெக்கலூர் பகுதியில் உள்ள வணிகர்கள் ஒருநாள் அடையாள கடையடைப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பினர் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் காரணம்பேட்டை, சோமனூர் பகுதிகளில் மருந்தகங்களை தவிர்த்த மற்ற அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. மேலும் கோவை மாவட்டத்தில் உள்ள கருமத்தப்பட்டி, கண்ணம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வணிகர்கள் முழு கடையடைப்பில் ஈடுபட்டனர். கூலி விசைத்தறி உரிமையாளர்களின் வாழ்வாதாரத்தை பற்றி துளியும் அக்கறையின்றி விடியா ஸ்டாலின் அரசு செயல்படுவதாக கண்டனங்கள் எழுந்துள்ளன. சென்னை அண்ணா மேம்பாலத்தில் அரசு பேருந்து பழுதடைந்து நின்றதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேம்பாலத்தின் நடுவே சென்று கொண்டிருந்த பேருந்து பழுதானதன் காரணமாக உள்ளிருந்த பயணிகள் அனைவரும் இறக்கிவிடப்பட்டு இன்னலுக்கு ஆளாகினர். மேலும் பாலத்தின் நடுவே பேருந்து நின்றதால் வாகனங்கள் அணிவகுத்து சாலை முழுவதும் கடும் நெரிசல் ஏற்பட்டது. விடியா ஸ்டாலின் அரசு பராமரிப்பில்லாத தகர டப்பா பேருந்துகளை இயக்குவதால் அடிக்கடி பழுதுக்குள்ளாவதாக மக்கள் காட்டமாக சாடியுள்ளனர். வங்கக்கடலில் மீன்களின் இனப்பெருக்கத்துக்காக 61 நாட்கள் மீன்பிடி தடை காலம் அமலுக்கு வந்தது. இந்த தடை வியாழக்கிழமை முதல் வருகிற ஜூன் 14ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி உள்ளிட்ட 14 கடற்கரை மாவட்டங்களை சேர்ந்த 20,000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாமல் மீன்பிடி துறைமுகம் மற்றும் மீன்பிடி இறங்கு தளங்களில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த தடை காலத்தில் மீனவர்கள் தங்களது படகுகள், மீன்பிடி உபகரணங்களை சீரமைக்கும் பணியை மேற்கொள்வர். மீன்பிடி தடைக்காலம் காரணமாக அடுத்த 2 மாதங்களுக்கு மீன்கள் மற்றும் இறைச்சிகளின் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் இயல்பை விட வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.